ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம கோமதிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து நிறைய யோசிக்கிறாங்க. நம்மளால தான் கதிரோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ அவன் வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறான், என்ன ஒன்று அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு நம்ம கோமதிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராங்க. என்ன கோமதி, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்குமா, இங்கே ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் இருக்கிறாராம், அவங்க சொல்கிறது எல்லாமே பழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, அதுக்கான ஒரு பரிகாரம் கேட்டுட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமதி கிட்ட. ஆமாவாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படின்னு இதோ அங்கே உட்காந்து இருக்காரே அந்த சாமியார் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கோமதியுமே உட்காந்து குறி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சாமி இருந்துட்டு சொன்னது கேட்டு நம்ம கோமதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி குடும்பத்துக்கே பேராபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு கோமதிக்கு மனசே ரொம்பவே உடஞ்சி போயிடுது. சுவாமி, நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க யாருமே ஒரு கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு, அதாவது தூரம் எங்கேயுமே போகக்கூடாது, வெளியூருக்கு போகக்கூடாது. அப்படி நீங்கள் என் பேச்சை மீறி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு இழப்பு கண்டிப்பாக நேரப்போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஐயோ, இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி மயிலும் சரவணன் தான் ஹனிமூன் போகிறதா இருந்தாங்க, அதையும் தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி நினைக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போனதும் இந்த விஷயத்த நம்ம பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன், என்னப்பா கோமதி, இந்த காலத்தில் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க, அது நம்பலனாலையுமே நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நீ சொல்கிற மாதிரியே நம்ம வீட்டை விட்டு வெளியூர் யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த மயில்கிட்டையுமே சொல்கிறாங்க. மயில் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. ஹனிமூன் போயிட்டு சரவணன் மாமாவை நம்ம பக்கம் இழுக்கலான்னு பார்த்தா அதை நடக்க விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.